வருஷம் ஆர்சிபி வந்து சிஎஸ்கே வின் பண்ணிவிட்டு குவாலிஃபயருக்கு வந்து செலக்ட் ஆன உடனே இவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க. ஏதோ வந்து ட்ராஃபியே செலிப்ரேட் பண்ண மாதிரி இவ்வளோ சீன் போடுறானுங்கன்னு சொல்லி அதுலேருந்து தான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து ஆர்சிபி மேலே வெறுப்பு இன்னுமே ஜாஸ்தியாச்சு. பட் ஆனால் ஒரு விஷயம், அவங்க ஏன் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ இந்த சூழலில் பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்கக்கூடிய சிஎஸ்கே ஃபேன்ஸ் யோசித்து பார்த்தா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை விட மோசமான நிலையிலேருந்து குவாலிஃபயர் செலக்ட் ஆக வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு, ப்ரெடிக்டரில் 1% வாய்ப்பு தான் வந்து ப்ரெடிக்டர் காமிச்சிது. அந்த 1% வாய்ப்பில் ஆர்சிபி செலக்ட் ஆகி உள்ளே போனாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம்ன்ட்டு இந்த நிலையிலேருந்து, அதாவது வந்து 6 மேட்ச்சில் வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சு 5 மேட்ச் தோற்றுருக்கிற சிஎஸ்கே இந்த நிலையிலேருந்து பிளே ஆஃபுக்கு செலக்ட் ஆனாங்கன்னா அந்த சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு புரியும் நான் வந்து நினைக்கிறேன். அந்த 2010 நினைக்கிறேன் சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு சூழலிருந்து தான் ரிடப்ஷன் பண்ணி செமிஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க. இந்த ஃபீல் வந்து முன்னாடியே சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், போன வருஷம் ஆர்சிபி ஃபேன்ஸ் மேலே அவ்வளோ வெறுப்பு காட்டினதுக்கு நீங்கள் இந்த நிலையிலேருந்து நீங்கள் குவாலிஃபயர் செலக்ட் ஆகிட்டு செலிப்ரேட் பண்ணாமல் நார்மலாக கேஷுவலாக நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்ட்டு எவனா சொல்லுங்கள். ஆர்சிபி போன வருஷம் பண்ணது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன்.